மதிக்கு பழைய காலேஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், நாளைக்கு நீங்கள் வந்து பிரின்ஸிபல் பார்க்க முடியுமாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சடனாக திரும்ப என்னை தான் வந்து காலேஜுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில மேடம், உங்களை வந்து மீட் பண்ண சொன்னாங்க, நாளைக்கு 10 o'clock உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மலர் வராங்க. காஃபி கேட்டையில் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க மலர் நீங்கள் இங்கே வரீங்க, நான் சொல்லிட்டு தானே இருந்தேன், அங்கேயே வந்து நான் குடிச்சிருப்பேன்ல கிச்சனுக்கே, இங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, இந்த பழக்கமெல்லாம் எனக்கெல்லாம் நீங்கள் பழக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒன்றா குடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் செத்த எடுத்துகிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மதியம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு பேசிகிட்டு இருந்தேன், நான் வரப்போ தான் நீ வச்சேன், ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, என்னை பாளைய காலேஜ் இருக்கு, இனிமேல் வர வேண்டாம்னு தானே பிரின்ஸிபல் தானே சொன்னாங்க, ரிசைன் என்னை வந்துட்டு அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களே, இப்போ என்னன்னு தெரியல, என்னை வர சொல்லியிருக்காங்க, பிரின்ஸிபல் வர சொன்னார், நாளைக்கு 10 மணிக்கு வந்து மீட் பண்ண சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஏன் வேலை போச்சு, என்ன காரணம்னு தெரியாது, இப்போ எதுக்கு என்னை மறுபடியும் வர சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது என்னை சுற்றினே ஒன்றுமே தெரியலைங்க மலர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன், நான் அன்றைக்கே கேட்கணும்னு நினச்சேன், நீ ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்த சங்கடத்தில் இருந்த மனசங்கடத்தில், அதனால தான் நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நீ தான் சொன்னில்ல இந்த வேலையில் வந்து என்னை வந்து நான் பர்மனெண்ட் பண்ண போகிறாங்க, லிஸ்ட்டில் என் பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, அப்புறம் எப்படி திடீர்னு உன்னை சடனாக தூக்குனாங்க, ஏதாவது இஷ்யூ ஆச்சா காலேஜில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, என் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை, நான் வந்து காலேஜ் முடிச்சது கையோடு இந்த காலேஜுக்கு சேர்ந்தேன், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேர், எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் தான், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து என்னை நல்லா பிடிக்கும், என்னமே இல்லை, ஆனால் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரில, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு காரணம் தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சுரேஷ் வந்துடுறாரு. சுரேஷ் வந்தோன்னா மலர் வந்து, சரி நான் கிளம்புறேன், டே உனக்கு காஃபி எடுத்து விட்டுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க நீ, நான் அப்புறமேல் வந்து டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, ஏதோ காலேஜ் பற்றி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லை, மதிய திரும்பவும் அந்த காலேஜில் பிரின்ஸிபல் வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு சுரேஷ் சொல்கிறாங்க, என்ன திரும்பவும் கூப்பிட்ருக்காங்க, என்ன வேலைக்கு திரும்ப கொடுப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு மதி சொல்கிறாங்க, வேலை திரும்ப கொடுத்தா உடனே நான் வாங்கிப்பேனா, இல்லையே, என்னை எவ்வளோ தூரம் என்னை அந்த வேலையிலேருந்து தூக்கணும், அன்றைக்கி எவ்வளோ தூரம் என் மனசு கஷ்டப்பட்டு இருந்திருக்கும், அந்த வேதனை அனுபவிச்சிருப்பேன், மறுபடியும் நான் எப்படி அந்த காலேஜில் போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு சுரேஷ் வந்துட்டு, ஏன் வேலை போனால் வேலையை மறுபடியும் திரும்ப அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு சந்தோஷமாக போய் ஏற்றுக்க வேண்டியதானே, எனக்கு இந்த வேலை ரிசைன் என்னை வந்து இது பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நானே போயிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணி இப்போ சந்தோஷமாக வேலைக்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மலர் இருந்துட்டு, மதி சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல, காரணமே இல்லாமல் திடீர்னு அந்த வேலையிலேருந்து தூக்குனாங்க, இப்போ திடீர்னு வந்து கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னால், இங்கே பாரு மதி, அப்படி நல்லா இருக்காது, ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்க மாட்டாங்க, ஏதாவது சர்டிஃபிகேட்க்கு இது வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே மலர், அப்படிலாம் எதுவுமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அன்றைக்கே நான் முடிச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சுரேஷ் வந்துட்டு, எதுக்கு இவ்வளோ இது, அது இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தானே, நாளைக்கு காலைல 10 மணிக்கு எந்திரிச்சு போய் வீட்டுக்கு அங்கே போயிட்டு கேட்டால், வீட்டிலேருந்து கிளம்பி போய் கேட்டால் தெரிய போகுது, அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிளம்பிடுறாங்க. மதியம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வேறு காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுரேஷ் கம்முன்னு இருக்க மாட்டாமல், எதுக்கு இப்போ காலேஜுக்குலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காத, நாளைக்கு அந்த காலேஜுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியுங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் லப்பா துப்பான்னு ஏதாவது சத்தம் போட்டு பேசுவீங்க, அப்புறம் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்துட்டு, ஐயோ என் பையனை ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி கத்துவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், நானும் இது பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லை, நாளைக்கு இது கூப்பிட்டு அந்த காலேஜுக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன் நீயே, அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு தானே, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நீங்கள் எதுவும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவகிட்ட போய் பேச நம்பர், நாளைக்கு கண்டிப்பாக அந்த காலேஜில் வேலை கொடுக்கத்தான் போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், இந்த வீராப்பெல்லாம் அங்கே போய் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராங்க. அதுக்குள்ளே அங்கே தங்கராஜ் 2-3 தடவை கால் பண்ணிடுறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போய் நின்றுட்டு பேசுகிறாரு. என்னம்மா திடீர்னு கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, இப்போ தான் ரூமுக்கு வந்தேன், அதை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் தடவை கால் பண்ணியிருந்தீங்க, அது அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, மதிக்கு வந்துட்டு காலேஜ்லேருந்து கால் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும், ஏண்டா நீ தான் வந்துட்டு அவள் வீட்டில் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வீட்டில் எனக்கு போய் அவள் மூஞ்சியை பார்க்குற மாதிரி இருக்குது, அவளுக்கு வேலைக்கு போயிட்டானா கம்முன்னு போயிடும்னு நினச்சேன், எதுக்கு தான் வேலையிலேருந்து தூக்குனாங்கன்னே தெரில, எல்லாம் எனக்கு வந்து சேர்த்து பாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் நீ புலம்பிகிட்டு இருந்தேன், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை பேசி அவளுக்கு மறுபடியும் அந்த வேலையை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் பேசினேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் கேட்ட மாதிரி பர்மனெண்ட் வேலை, சேலரி இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே உண்டுடா, உனக்கு
உனக்காக தான்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமாம்மா நீங்கள் கூப்பிட்டு சொன்னோன்னு ஓகே சொல்லிட்டாங்களா? இதை பற்றி தான் இன்ன வரைக்கும் மலர் அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. நான் அந்த வேலை கிடச்சிருந்தேன் சார், நான் ஒரு எதாச்சும் தான் சொன்னேன், வேலை கிடச்சிச்சின்னா ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன், அன்றைக்கி என்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் அந்த வேலை கிடச்சாலும் போக மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, ஆனால் எனக்குமே சந்தேகம் தான், எதுக்கு அந்த வேலையிலேருந்து தூக்குனாங்க, இப்போ எதுக்கு மறுபடியும் அந்த வேலைக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கி எதுக்கு வேலையிலேருந்து எடுத்தாங்களாமா, உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ சுரேஷ்கிட்ட சொல்லலாம், ஏதாவது இது அவங்க இது அங்கே உழுதி வச்சுட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மாம்மா, இப்போ நீங்கள் கூப்பிட்டு வந்து வேலை கொடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதுபோல் தானே யாராவது ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும்ல, அதனால தானே வேலையிலேருந்து இவ்வளோ தூக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது, ஏதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரு கண்டாங்க, வீட்லேயே எத்தனை வாய் பேசிகிட்டு இருக்கிறா, அங்கே யார்கிட்ட என்ன பேசினாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே வந்துட்டு இங்கே தங்கராஜ் சொல்கிறாரு. இதை கேட்டு சுரேஷ்ன்ட்டு, மாமா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, வீட்லேயே இவ்வளோ வாய் அங்கே யார்கிட்ட என்ன பேசி வச்சாலோ, யாருக்கு பிடிக்காம வந்து வேலையிலேருந்து தூக்கணும்னு நினச்சாங்களோ, ஆனால் என்ன வேலையில் நல்லா சின்சியராக இருப்பா, எப்போவுமே நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பா, பசங்களுக்கு நாளைக்கு படிப்பு அதை சொல்லிக் கொடுக்கணும் இது சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்தளவுக்கு எஃபர்ட் போட்டவங்களை நான் யாரும் பார்த்ததே இல்லை. சொல்லப்போனால் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸும் சரி லெக்சர்ஸும் சரி ரொம்ப ஜாலியாக தான் வந்து இருப்பாங்க. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்துட்டு லெசன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போய் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரிலடா சுரேஷ், ஆனால் என்ன நாளைக்கு வேலை கிடச்சிருந்தான், அதுக்கப்புறம் இவ ஜாயின் பண்ணுவாளான்னு தெரியலையடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மாமா எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு தங்கராஜ் பிரின்சிபலுக்கு கால் பண்ணி இது மாதிரி வந்துட்டு இவ வேலை கொடுத்தாலுமே வேண்டான்னு சொல்லி சொல்லுவா, அப்படியே இருந்தாலும் எப்படியாவது நீங்கள் வந்து அவளை ஜாயின் பண்ண வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களை தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஃபஸ்ட்டு வேண்டாம் அவளை வேலையை விட்டு தூக்க சொன்னீங்க, பண்ணேன், இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ண வைக்க சொல்கிறீங்க, பண்ணுறாங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சுரேஷ் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்கே, ஐயோ அப்பா சாமி, அது இந்த மதி வேறு அமைதியாக இந்த ரேவதி மாதிரியோ இல்லை மலர் மாதிரியோ போனால் பரவாயில்ல, எதை பேசினாலும் கூட பேசிக்கிட்டு எதை பண்ணுறனாலும் போய் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி தான் வந்து இந்த சுரேஷ் குடும்பம் நடத்த போகிறான்னு ஒன்றுமே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வச்சதுக்கப்புறம் மறுபடியும் சுரேஷ் யோசிக்கிறாங்க. ஒரு வேளை எனக்கு இது சந்தேகமாக இருக்குது, மாமா தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாரோ, மாமா தான் வந்துட்டு இவளுக்கு வேலை இருந்து தூக்கியிருப்பாரோ, அன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு தலையில் அடிபட்டுச்சுல்ல, இப்போ வேலைக்கு போகிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா, இல்லை சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஒருவேளை மாமா தான் அப்படி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சுரேஷுக்கு அந்த இடத்துல சந்தேகம் வரவும் செய்யுது. அதே சமயத்தில் இங்கே பேசிட்டு இருக்கிறதுல ரேவதி கேட்கவும் செய்கிறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் ஃபோனில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணவும் வச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு மதியிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகுமா, சரி ஓகே இவரை பற்றி அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நேரில் பார்க்குறப்பதை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி யோசிச்சு வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே வந்துட்டு வேலைக்கு காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே பிரின்சிபல் பார்த்து பேசுகிறாங்க. பிரின்சிபல் சொல்கிறாங்க, இங்கே பாருமா மேனேஜ்மெண்ட் உன்னை மறுபடியும் வந்துட்டு வேலைக்கு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பர்மனெண்ட் போஸ்ட்டும் கொடுக்க சொல்லிட்டாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அன்றைக்கி எந்த காரணத்துக்காக என்னை வேலையிலேருந்து தூக்குனீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ திடீர்னு வந்து என்னை ஜாயின் பண்ண சொல்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மதி, சும்மா சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா பிரச்சனை பெருசு தான் ஆகும், நீங்கள் எதுவும் மனசுலலாம் போட்டு யோசிச்சுட்டுலாம் இருந்துட்டு இருக்காதீங்க, உங்களை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, சந்தோஷமாக வந்து இந்த வேலையை வாங்கிட்டு நீங்கள் நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது எப்படிங்க சார், எனக்கு வந்து வேலையிலேருந்து எடுத்தீங்க இப்போ திரும்பவும் கொடுக்குறீங்க, எல்லோரும் என்னை என்ன நினைப்பாங்க சார், அன்றைக்கி எவ்வளோ தூரம் என் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தெரியுமாங்க, என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் வேறு காலேஜுக்கெல்லாம் நான் வந்து ரெஸ்யூம் போட்டுட்டேன், என் திறமைக்கேற்ற காலேஜ் எங்கே கிடைக்குதோ அங்கே நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா சொல்கிறது கேளுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.